பாதி காதல் தந்த பெண்ணே மீதியும் வேண்டும். வணக்கம். இவர் பேர் தான் ஸ்ரீராம், நம்ம கதையோட கதாநாயகன். இவரை பத்தி சொல்லணும்னா இவரோட வயசு 23. இவரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள். இவரோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா பக்கா ஆம்பிவர்ட். மொத்தத்துல சொல்லணும்னா இந்த ஜென்செட் பீரியட்ல 90s கிட்ட வாழ்ற 2K கிட். இவரோட ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா ரொம்ப டெரரான அப்பா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இன்னசென்ட்டான அம்மா, இவரை விட நல்லா படிக்கிற அவரோட தம்பி. எந்த ஒரு படம் வந்தாலும் அந்த படத்தோட ஹீரோவை பத்தி எல்லாரும் பேசி இருக்கிறப்போ இவர் மட்டும் அந்த படத்தோட டேரக்டர் பத்தி பேசுவாரு. இவருக்கு சினிமா மேல எந்த அளவுக்கு பைத்தியம்னா இவர் ஒரு படத்தை 3 தடவைக்கு மேல பாப்பாரு. இவரோட ஆம்பிஷனுமே டேரக்டர் ஆகணுங்கிறது தான். ஆனா இவரோட அப்பா சொந்தக்காரங்க பேச்சை கேட்டுட்டு இவரை இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. நம்ம ஸ்ரீராமோட கரண்ட் லைஃப் பத்தி சொல்லணும்னா நம்ம ஸ்ரீராம் படிச்சு இன்ஜினியரிங் பிரயோஜனம் இல்லாம பைக் டாக்ஸில வேலை பார்த்துட்டு இருக்காரு. காலையில AR ரஹ்மான் சாங்கோட ஆரம்பிக்கிற ஸ்ரீராமோட லைஃப் நைட் முடியறது என்னவோ இளையராஜா பாட்டுல தான். காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே. எப்பவும் போல நம்ம ஸ்ரீராம் பைக் எடுத்துட்டு நம்ம சுந்தரன டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு இருக்கிறப்போ வேலை செய்யற பைக் டாக்ஸி ஆப்ல லாகின் பண்றாரு. லாகின் பண்ணிட்டு வெயிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் புக்கிங் வந்த அந்த ஒரு நேமை பார்த்த உடனே நம்ம ஸ்ரீராமோட கடைசி 10 வருஷம் வரைக்கும் ஞாபகம் வருது. அந்த ஒரு நேம் அது என்னன்னா